அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் அலகு 1ல உலா வரும் செயற்கைக்கோள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பொருள் அறிவோம்னா அதோட பொருளையும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த பொருளை நல்லா படித்து பார்த்துக்குங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. 1. மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மண்ணில் உள்ள இதை பிரித்து எழுதணும்னா நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும்னா மண்ணில் கூட்டல் உள்ள. 2வது நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம். அடுத்து 3 பாருங்க, உண்மை என்ற சொல்லின் பொருள். உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய். அடுத்து 4 நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரித்து எழுதணும்னா என்ன விடை கிடைக்கும்? நன்மை கூட்டல் பயன். அடுத்து அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அருகில் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா தொலைவில். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் 2ஐ குறிப்பிடுக. இந்த 2 கேள்விக்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதற்கான விடை கொடுத்துருக்கேன். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? இதற்கான விடை பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள்கள். 2 செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் 2ஐ குறிப்பிடுக. மண் வளங்களை நுட்பமாக காட்டுகிறது. ஆழி பேரலை போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறது. இது 2வது கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இணைந்து செய்வோம் பகுதியில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் அமைந்துள்ள சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. நம்மளோட பாடலில் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்று வரக்கூடிய சொற்களை பார்க்கலாம். இப்போ பட்டு விட்டுன்னு இருக்கு. இதில் இட் அப்படிங்கிற எழுத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருதா? அதே மாதிரி நம்ம பாடலில் பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி விண்ணில்னு இருக்கும். இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். அடுத்து அருகில் உருவில் கனிம மனித இதுவரை அதுதான். நம்ம பாடலில் பார்த்தா தெரியும். நீங்கள் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாடலில் பார்த்தாவே தெரியும். 2ஆம் எழுத்து இங்கே இருக்குது பாருங்க, பட்டு விட்டு இந்த 2ஆம் எழுத்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? விண்வெளி விண்ணில் இங்கே இருக்க பாருங்க, விண்வெளி விண்ணில் அந்த ஆரம்பிக்கக்கூடியதில் 2வது எழுத்து ஒன்றி வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, அருகில் உருவில் அந்த ரூங்கிறது ஒன்றி வருது 2ஆம் எழுத்து. அடுத்து கனிம வளமும் மனித உயிரை மனிதன் இருக்கு. இப்போ கனிம மனித அதில் நீ அப்படிங்கிற எழுத்து வந்து ஒன்றி வருது. அடுத்து இது நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இது அதுவரை இதுவரை அதுதான். இதில் தூ அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வருது. இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுகின்றிருக்கு. அதாவது வந்திடுமே பறந்திடுமே. இந்த பாடலில் இறுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாருங்கள் பாருங்கள், உதவிடுமே இயங்கிடுமே, சொல்லிடுமே எடுத்திடுமே, காட்டிடுமே உணர்த்திடுமே. இது எல்லாமே பாடலில் இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாடலில். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இறுதியில் இருக்கக்கூடிய சொல். சரியா? இங்கே இருக்கு பாருங்க, வாருங்கள் பாருங்கள் இருக்கா, வந்திடுமே பறந்திடுமே. அடுத்து இங்கே இருக்க சொல்லிடுமே உதவிடுமே இயங்கிடுமே. இதில் எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்திடுமே காட்டிடுமே. இங்கே பாருங்க, காட்டிடுமே உணர்த்திடுமே. இது மேன்னு நம்மளுக்கு வந்து இறுதி எழுத்து ஓசை வந்து ஒரே மாதிரி இருக்குது. நம்ம இதிலிருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதற்கான விடையெல்லாம் எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடலை நிறைவு செய்வோமா. இங்கே வந்து பாடல் வந்து இந்த மேகங்கள் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேகம் மழை பொழியிற மாதிரி இருக்குது. அந்த மேகங்கள் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சு மகிழுமே, காற்று வீசும் மேகமே. நம்ம சொந்தமாக கூட நீங்களாக எழுதிக்கலாம். நான் இந்த விடை கொடுத்துருக்கேன். கலைந்தே அசைந்து செல்லுமே, மக்கள் உள்ள மகிழுமே, மழையாய் வரும் மேகமே. இந்த மாதிரி எழுதிட்டோமா? அடுத்து வண்ணம் தீட்டி மகிழ்வோம். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தில் நீங்கள் வண்ணம் தீட்டிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சொல் உருவாக்கலாமா. கொடுக்கப்பட்ட சொற்களின் முதலெழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம். அதாவது செயற்கைக்கோள் சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து சொற்கள் வந்து நம்ம எழுதணும். நம்மளுக்கு வந்து சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க? அகவல்னு இருக்குது. முதல் எழுத்தை மாற்றினா தகவல். இது வந்து செயற்கைக்கோள தொடர்புடையது. அடுத்து தாள்கள் கோள்கள், தலை மலை, அப்பம் வெப்பம். முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றுறோம். தனிமம் கனிமம் முதல் எழுத்து மாற்றி எழுதுனா நம்மளுக்கு செயற்கைக்கோள் தொடர்புடைய சொற்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதையெல்லாம் எடுத்து இந்த கட்டத்தில் எழுதிக்கலாம். சரியா? சரி, அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர் பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும்
வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். சரியா? அடுத்த பாடப்பகுதி வந்து நம்மளுக்கு மாசு இல்லாத உலகம் படிப்போம் இருக்கு. இதற்கான விடைகளையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.